வணக்கம், இது டாக்டர் ஜிகேபியின் ஒரு இன்டர்வியூ செஷன். அதாவது இன்னைக்கு நாங்கள் என்ன பேச போகிறோம்னா, நம்ம மக்கள் சமுதாயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கின்றது அதை பற்றி நாங்கள் வந்து நீ கேட்க போகிறோம். ஸோ அதுக்காக இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, அவங்கவுங்க இண்டிவிஜுவல் சொந்த ப்ராப்ளம்ஸை நாங்கள் வந்து கேட்க போகிறோம். ஸோ ஆரம்பிக்கிறத முன்னே நான் வந்து உங்களை எல்லாத்தையும் காதை பாசாங் பண்ண சொல்கிறேன். தயவு செஞ்சு பாசாங் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பிரச்சனைனா, பேங்க்லேருந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கு. சில பேர் பேங்க்கு போகிறாங்க, அவங்க சில இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு பிரச்சனைகள்லாம். ஸோ இப்போ நம்ம மிஸ்டர் கோதண்டபாணி வந்திருக்கா. கோதண்டபாணி கிட்ட கேட்போம், என்ன சார் பிரச்சனை? வணக்கம், நான் தான் கோதண்டபாணி பேசுகிறேன். இல்லை, பேங்க்கு போகிறேன்பா. காலையிலே வந்துட்டு இந்த பேங்க்கில் போய்ட்டு காசு எடுக்க போவேன். ஒன்றா பிரச்சனை தெரியுமா எனக்கு? பேங்க்கு போனால் நம்பர் எடுக்க சொல்கிறானுங்களா? எப்படிலா ஒரு நாள் நான் பிறக்காம நம்பர் எடுத்துட்டாளா பிறந்தேன். நம்பர் எடுத்துட்டு அது வெயிட் பண்ணா அது ஒரு 2-3 வாரம் பிடிக்குது நம்பர் வர்றதுக்கு. கடுப்பா இருக்கலாம். என்னடா வெறியா இருக்கு புண்டை. இவங்க லேட்டா இருக்கிறாங்களா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கவர்மெண்ட் என்ன வாங்க சொல்லுது? நல்லா இருங்க, நம்பருக்கு வரலாம். என்ன நம்பர் ஓட்டுறாங்களா அவங்க எல்லாம் சொல்லிட்டு? எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லி ஆகணும் ஜிகே. இப்ப இல்லைன்னா அந்த இடத்த விட்டு போக மாட்டேன். ஓகே, கவலைப்படாதீங்க மிஸ்டர் கோடந்தபாணி. டாக்டர் ஜிகேபி என்ன சொல்கிறாங்க நம்ம பார்ப்போம். டாக்டர் ஜிகேபி என்ன சொல்கிறீங்க? ஹலோ மிஸ்டர் கோடந்தபாணி, இதனால ஒரு பிரச்சனை வந்துருன்னா நீங்கள் மொதல் சுத்தமாக இருந்திருக்கணும். இன்னொரு விஷயம்னா சென்டர் போய் எடுத்துகிட்டு போங்க. அந்த நம்பர்லாம் எடுக்க விஷயம் இல்லை. நீங்கள் ஏன் நம்பர் காசுலாம் கட்டுறீங்க? நீங்கள் ஏன் போகிறீங்க மார்க்கெட்டுக்கு கூட? மார்க்கெட்லாம் போகாதீங்க, வீட்டில் இருக்கீங்களா? அந்த புதுசாக ஒரு சுட்டி டிவி அதெல்லாம் வந்துருப்பாங்க. 10 போட்டால் தான் ஃபெஸ்டிவலில் வந்து அப்படியே போய் பாடுறது கேட்கலாம். நீங்கள் யோகா இருக்கும். நானும் பார்த்தேன் அன்றைக்கி. இன்னமும் ஹீமேன்லாம் போட்டுருந்துதான் ஹீமேன். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போனால் ஒரு காடினால் ஒரு பிரச்சனை வந்து. ஸோ காடி அந்த காடியை வாங்கிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படி இப்படி வந்திருக்காரு. அவர் பேர் வந்து மிஸ்டர் சிவபாலன். ஓகே மிஸ்டர் சிவபாலன், நீங்கள் என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை தயவு செஞ்சு கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? வணக்கம், நான் வந்துட்டு சிவபாலன். நான் பூச்சவங்கலேருந்து வந்திருக்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் இடையில ஒரு காடி வாங்கினேன். ஒரு 55,000 அந்த காடி. நான் அந்த காடி வாங்கி எனக்கு ஒரே பிரச்சனை தான். அது காடி ஓட்டே போயிட்டுருக்கேன், என்ன முடிஞ்சிருது பாருங்களேன். ஐம் ஸ்பெண்ட் about 55,000. ஓகே, ஐ பாட் திஸ் கார், பட் என்ன ஊற்ற வேண்டியதாக இருக்குது. என்ன முடிஞ்சிருது. அந்த எண்ணெய் முடிஞ்ச ரோட்டில் நின்றுக்கிட்டு இந்த குடல் மண்டை, மீன் மண்டை, குடல், இந்த கோழி சூத்து இதெல்லாம் வந்துட்டு அப்படியே குப்பைத்தொட்டியில் போட்டு வைக்கிறானுங்க. போகும்போது காலில் மிதிச்சுக்கிட்டு எண்ணெய் வாங்கி ஊற்றுனா தான் காடி ஓடுது. அப்புறம் 55,000 55,000 கொடுத்து எதுக்கு நான் அந்த காடி வாங்கினேன் சொல்லுங்கள்? இவ்வளோ பேர் இருக்கீங்களா, எல்லாம் காடியில் வந்திருப்பீங்க. நான் இதனால் வந்தேன், பஸ்ஸில் ஏறி வந்தேன். ஏன் 55,000 கொடுத்து காடி வாங்கினேன், என்னை ஏமாத்திருக்கானுங்க. ஐ வாண்ட் த ப்ரூஃப். ஓகே, ஏன் காடி வாங்கி நான் என்ன ஊற்றணும்? இப்போ என்ன முடிஞ்சிருது, ரோட்டில் நிற்க வேண்டியதாக இருக்குது. 55,000 எனக்கு பதில் வேணும். ஸோ எனக்கு ரொம்ப பிரச்சனை, என் வாழ்க்கையில் நிம்மதியாக போச்சு. ஜிகே, எனக்கு சாரி டாக்டர் ஜிகே, யூ ஹேவ் டு ஆன்சர் திஸ் ப்ராப்ளம். ஓகே மிஸ்டர் சிவபாலன். சிவபாலன் இல்லை. ஓகே டாக்டர் ஜிகே, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க டாக்டர் ஜிகே? மிஸ்டர் சிவபாலன், டாக்டர் ஜிகே பேசுகிறேன். ஓகே ரிலாக்ஸ். டிஷ்யூ எடுத்து வந்தீங்களா? டிஷ்யூ எடுத்து வந்த மாதிரி. ஓகே நல்லது. அந்த காடி பிரச்சனை இப்போ என்னன்னா, தண்ணியில் கூட காடி ஓடுது இப்போ. உண்மையிலேயே. ஆனால் இப்போ பாருங்களேன், முன்ன ஓட்ட இவ்வளோ என்ன விலைக்கு வந்திருக்குன்னு. முன்ன நான் முதல்ல வாங்கும்போது 450, 270 அப்படி போய்ட்டுருந்துச்சு. இப்போ 120 போயிட்டுருக்கு. ஓகே, அடுத்த பிரச்சனை வந்து மிஸ்ஸஸ் கல்யாணம் பண்ணவங்க வந்திருக்காங்க. அவங்க பேர் வந்து மிஸ் குக்குசும்ஸு. அவங்க போடுற க்ளோதிங்கில் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, ஆனால் என்ன ஸ்பெசிஃபையாக சொல்ல மாட்டுறாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு ஓகே மிஸ் குக்குசும்ஸு என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? குக்குசும்ஸ் எனக்கு ஒரு ஆமாம், என் உளுசு வரல தான் பிரச்சனை. எனக்கு நான் போடுற உளுசுவார் நான் புதுசாக வாங்கி நான் உளுசுவார் போடும்போது சுத்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் கழட்டபோது அழுக்கா இருக்கு. எனக்கு ஏன் அழுக்கா இருக்குன்னே தெரியல. அதுவும் அந்த 2 இடத்துல ரொம்ப அழுக்கா இருக்கு. டாக்டர் ஃபீல், நீங்கள் இதுக்கு எனக்கு ஏதாவது சொல்லியே ஆகணும். டாக்டர் வீட பிடிச்சி கடிங்கடா புண்டைங்களா. டாக்டர் ஜிகே வீடா புண்டை. மன்னிக்கணும் டாக்டர் ஜிகே, தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு
இந்த உதவியை செய்யணும். நான் வாங்குற அட்ரவர்லாம் சுத்தமாக தான் இருக்குது, ஆனால் நான் போட்டு கழுகுலாம் ரொம்ப அழுக்காக இருக்குது. நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க ஜிகே. ஓகே மிஸ் குகுசும்ஸு நீங்கள் ரிலாய் பண்ணுங்க. டாக்டர் ஜிகேபி சொல்லுவார் இப்போ. ஓகே ஹலோ மிஸ் குகுசம்ஸ், டாக்டர் ஜிகேபி பேசுகிறேன். இது நீங்கள் உளுசுடாரு ரொம்ப நாளாக வாங்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள். ஸோ அது வந்து ரொம்ப இந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது. உளுசுடா போடாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லது தான். உளுசுடா நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா அந்த அழுக்கு வருது உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் பாருங்களேன், முன்னெல்லாம் உளுசுடா போடாமல் தான் அலைஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் நீலியாட்டிக் பெலியாட்டிக் அந்த ஹிஸ்டரின்லாம் போய் பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரியில் எனக்கு முன்ன ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன சரின்னு தெரியல, நான் ஒரு ஃபெயில் ஆகிட்டேன் ஹிஸ்ட்ரியில் ஃபெயில் ஆகிட்டு அப்புறம் இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்குறது தான் போயிட்டு இருந்தேன். ஸோ என்னை பற்றி நீங்கள் சொல்லி வரணுன்னா, நான் கொஞ்சம் ஒரு 183 சென்டிமீட்டரில் இருப்பேன், ஒரு 90 கிலோவில் இருப்பேன். ஓகேலா, கொஞ்சம் நல்லா இருப்பேன். நீங்களும் அப்பப்போ எனக்கு கால் பண்ணலாம், நானும் பேசிகிட்டு இருக்கலாம். நீங்கள் மேரி பண்ணாலும் பரவாயில்ல, ஐ டோன்ட் மைண்ட் அபவுட் தட். ஸோ இன்னும் வர என் பேர் கொஞ்சம் ஒழுங்காக பேசுங்க. நான் ஜிகேபி பேசுகிறேன். ஸோ ஓகே, அடுத்தது மிஸ்டர் பிளிக்சன் வந்திருக்காங்க. பேர் நம்ம சாவடியா இருக்குவாங்க. மிஸ்டர் பிளிக்சன், அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா வந்து தியேட்டரில் பிரச்சனை. கொஞ்சம் வித்தியாசமான ப்ராப்ளமாக இருக்குது. என்ன தான் சொல்ல வரேன்னு கேட்போம். மிஸ்டர் பிளிக்சன் சொல்லுங்கள். நான் பிளிக்சன் பேசுகிறேன். நான் இடையில தேட்டரு போயிருந்தேன் சிவாஜி பார்க்க. அப்போ சிவாஜி பார்க்கும்போது இந்த படம் முடிஞ்சு வெளியாகணும், எல்லாம் வெளியாகணும். ஒரு பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளை பொண்ணை பார்வை பார்க்குது. என்னை ஒரு மாதிரி பார்த்துச்சா, நான் என்ன பண்ணேன், அந்த பிள்ளைகிட்ட அப்படியே லைனாக பசாங்க பண்ணிகிட்டே இருந்தேன். பிள்ளை நம்பர் கொடுத்துச்சு. என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனா, என்கிட்ட பேன் இல்லை. என்ன தெரியுமாம்மா, பேன் இல்லை. ஆனால் வந்துட்டு என்ன பிரச்சனைனா, யார்கிட்டையுமே இல்லை. அவன்கிட்ட கேட்குறே இல்லைன்ற, இவன்கிட்ட கேட்குறே இல்லைன்றா. என்னடா பண்ணுறது தெரியல. வெறி புண்டா சிவா, நேராக பூத்துட்டேன். 7-Eleven கேட்குறேன், அங்கேயும் பேன் இல்லைன்றான். வெறியா இருக்கு. இதனால என்னன்னா, இப்போ டாக்டர் ஜிகே நீங்கள் சொல்லுங்க, என்ன ஆச்சு? ஓகே டாக்டர் ஜிகே, வாட்ஸ் யுவர் பிளான்? மிஸ்டர் பிளிக்சன், டாக்டர் ஜிகே பேசுகிறேன். பேன் இல்லைன்னு கேட்டுட்டு இருந்தீங்களா? உங்கள் மூளைக்கு எட்டுனுச்சா ஃபோன் எடுத்துகிட்டு அதில் சேவ் பண்ணோன்னு? என்ன சார் நீங்கள் கொண்டு ஒழுங்கான ஃபோன் புண்டையப்பாங்க. அப்புறம் இப்போ புதுசாக வந்திருக்கு பாருங்கள், N95 N75 நல்லா இருக்குது. N சீரீஸ் நோக்கியா, அது இப்போ நல்ல அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஓடிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா EPL ஃபுட்பால் விளையாடும்போது கூட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிட்டுருக்கோம். நல்லா அப்படியே சுற்றி வளைச்சிக்கிட்டுலாம் வந்துட்டு இருந்துச்சு. கேமரா பின்னால் இருக்குது, மின்னுக்கு இருக்குது, MP3 பிளேயர், MP4 பிளேயர். நல்லா இருக்குது. ஃபோன்லாம் வந்து இந்த மாதிரி கத்து குறைச்சிங்கன்னா இன்னும் நல்ல சரக்குங்களாம் வரும். ஸ்ரேயாவை பார்த்துருக்கீங்களா? பரவாயில்ல சார், இந்த மாதிரி குத்திக்கிற அளவுக்குலாம் நான் இல்லை. நான் வந்தீங்கன்னா போட்டுட்டு போயிடுவேன். ஓகே, அந்த மாதிரி நல்லதாக இருக்குது சார். ஓகே, இந்த மாதிரி அடுத்த வாட்டி நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி சண்டைப்பட்டுலாம் பேசாதீங்க. இன்னும் வேறு துப்பாக்கின்னு சொன்னல, துப்பாய்க்கு மிஸ்டர் விஜயகாந்த் கூட படிச்சிருந்தார் சார். இப்போ இடையில கூட இங்கே பாருங்களேன் என்ன வந்திருக்குன்னு. புது மரண பிரச்சனை யாருமே எதிர்பார்க்கல. டாக்டர், நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? அது என்ன பிரச்சனைனா சேல்ஸ்மேன் பிரச்சனை. ஓகே, இப்போ யாராச்சும் சேல்ஸ் பண்ணுறவங்க யாராச்சும் இருந்தீங்களா, பயோராஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறேன், தயவு செஞ்சு கேளுங்க. உங்கள் பேர் சார்? My name is Kaslik Veslaga. Okay, Mr. Kaslik Veslaga. What is your problem? I'm a salesman of this electrical appliance. Well, I can speak a bit of Tamil. I try to speak Tamil. தமிழில் பேசுப்பா. ஓகே, எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும். அது கொஞ்சம் ஒழுங்காக பேசுங்கப்பா. எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும்பா. நான் ஒரு சேல்ஸ்மேனு. என் பேர் கேஸ்கிக் வெஸ்லாகன் மூர்த்தி. ஓகே, நான் என்ன பிரச்சனைனாப்பா, இடையில ஃபேர் செஞ்சோம். எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட் அதெல்லாம் லேப்டாப் அதெல்லாம் விற்றுட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு கூட்டம் ஜேன்னு இருக்குது. கரண்ட்டு போச்சு. என்ன போச்சு? கரண்ட் போச்சு. பவர் ஃபெயிலியரில் என்ன பண்ணுவோம், எப்பயுமே கதவு பூட்டிடும்.
ஒன்றுக்கு எதுக்கு பயந்துக்கிட்டு இந்த மோஸ்ட்லி பவர் ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா அந்த மாதிரி சேல்ஸில் இடத்துல வந்துட்டு ஜாமான்லாம் காணா போயிடும் பாருங்க. அப்போ என்ன பண்ணால் கதவு பூட்டிட்டோம். கதவு பூட்டினோடனே உள்ளே வந்துட்டு ஏறக்குறைய ஒரு 12 லட்சம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஒரு 3 minutes to 4 minutes கரண்ட் இல்லை. அதோட வந்துட்டு எங்கள் ஜெனரேட்டர் ஜென்செட் ஆன் பண்ணி கரண்ட் வந்துருச்சு. என்ன பிரச்சனைனா டாக்டர், கரண்ட் வந்துருச்சு, ஜாமான் எதுவுமே காணாப்படல. பட் பெரிய மேஜர் பிரச்சனை டாக்டர், மூத்திரம் மெஞ்சிட்டாங்க டாக்டர். லேப்டாப்பில் மூத்திரம் மெஞ்சிட்டாங்க, டிவியில் மூத்திரம் மெஞ்சிட்டாங்க, மூளையில் பீப்பெண்ட் வச்சுருக்காங்க. ஐ கான்ட் சே பீப்பெண்ட்றாங்க. அப்படியே உட்காந்து கொலன்னு பெயிண்ட் வச்சுருக்காங்க டாக்டர் லேப்டாப் மேலே. மூத்திரத்தை மெஞ்சிட்டாங்க டாக்டர். எனக்கு ஐம் வெரி குட் சேல்ஸ்மேன். ஓகே, இந்த மாதிரி பிரச்சனை நான் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரில. அதனால தான் உங்களை தேடி வந்திருக்கேன் ஜிகே. தயவு செஞ்சு நீங்கள் உதவி சார். ஹலோ மிஸ்டர் என்னமோ லாகாமூர்த்தின்னு சொன்னீங்க, பேர் மறந்துச்சு. நான் டாக்டர் ஜிகே பேசுகிறேன். உங்களோட பிரச்சனை நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்கள் கடை வெளியே ப்ரொமோஷன் பண்ணியிருக்கீங்களா, அந்த டாய்லெட் பாட்டில் எடுத்துருக்கேன். ஸோ அந்த டாய்லெட் பாட்டில் இருக்கிறனால தான் அந்த பிரச்சனையை வருது. இன்னொரு என்னென்னா, பேனசோனிக் வந்து இவ்வளோ சார் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அது ஓடிக்கிட்டு இருக்கும்போது வெரி குட் ப்ராடக்ட் நம்ம வச்சுருக்கணும். அது வந்துட்டு நல்லா விலை ஓடுது. உங்களுக்கு தான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஓகே, நம்ம சிவா வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து தண்ணியில பிரச்சனையா, விவேக் படம் மாதிரி இருக்கு. சரி, என்ன சொல்றாங்கன்னு கேட்போமே. என்ன சிவான்றிபில பேரு தண்ணியில தூரு சிவால என்ன பிரச்சனைல, நம்ம தண்ணி வண்டிவில தண்ணி அடிக்க பாப்புக்கு இறங்கினவனா 300 சீவாசலாம் 5 நிமிஷத்துல காலிவில. என்ன பிரச்சனை, இங்கே போயிருந்தோம்ல, எல்லாம் புதுசா பயில திறந்துருக்காங்க பப்பு. அதுல புகுந்துல 1000 ரூபாய் கேட்டோம்ல, கொடுக்க மாட்டேன். என்ன இது பாக்கெட்ல 2000 வெள்ளி வச்சிருக்கோம்ல, தண்ணி 1000 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டா. கேட்டா பாப்பு ரூல்ஸ் கில்ஸ்னு புளுத்துறாப்ல. என்ன மண்டை வெளிவில இல்ல என்ன இப்ப கை பாக்கெட்ல காசு இருக்குல்ல, இந்த கட்டாவில புண்டாவிட காசு புண்டா இருக்கும்போது 1000 ரூபாய் கொடுக்க மாட்டேன். நான் 1.5 வெள்ளிக்கு சீவாஸ் குடிக்கல. ஜிகே ஜிகேவில ஜிகேவில இல்ல 2000 வெள்ளிக்கு மேல தண்ணி அடிக்க ஒரு 1000 ரூபாய் முட்டை கொடுக்க மாட்டேன். கேட்டா ரூல்ஸுக்கு உண்டா என்ன ஜிகே கேளுல. ஓகே மிஸ்டர் சூர்சிவா சூர்சிவாப்ல. ஓகே, நல்ல எக்ஸ்பிரஷனோட சொல்லியிருக்கீங்க. நான் சூர்சிவா, இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு நல்ல முன்னிலேருந்து நீங்கள் ஸ்கூல் போடுறதுலேருந்து ஃபாதர் மாதிரியே கற்றுக் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி டப்பர் இருக்குல்ல, அதில் நீங்கள் ஆறுன தண்ணி ஊற்றிட்டு போயிட்டு நேராக பப்புக்கு போதலாம். டூனா சாண்ட்விச் எடுத்து போயிடும். கொஞ்சம் வாடை அடிக்கும் டூனா சாண்ட்விச்லாம், வாயில் கொஞ்சம் வாடை அடிக்கும். முடிஞ்சால் நீங்கள் ஹேக்ஸ் எடுத்து போகலாம். ஹேக்ஸ் எடுத்து போயிட்டு மின்னுக்கிட்டே அப்படியே பவுன்சர் இருக்காங்களா, பவுன்சர்கிட்டே நீங்கள் பேசிட்டு இருக்கலாம். பவுன்சரோட நம்பர் கேளுங்க. அப்போ தான் அப்பப்போ நீங்கள் பார்க்க போகும்போது கொஞ்சம் உதவியாக இருக்கும் பாருங்கள். சீவாஸ் அடிக்கிறீங்க, அது அடிக்கிறீங்க. ஓகேலா சிவா சிவா கடுப்பாயிட்டீங்களா சிவா? தண்ணிட போயிடுது பஸ்ல மாப்பிள்ள தண்ணிட போயிடுது சிவா வரல சிவா. ஓகே டாக்டர் அடி கோச்சிக்காதீங்க, பவுன்ஸை கூப்பிட்டு அவர் சுற்றி அடிக்க சொல்லிடுவோம். ஓகே, இப்போ வந்து ஒரு டாக்டர் ஜிகேபி முடிவுக்கு வந்து விட்டோம். அதாவது